ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் நடக்குதுன்னா அதை கர்த்தர் தமக்கு நடக்கிறது போல பார்ப்பார். ஆண்டவர் பவுல்கிட்ட என்ன சொல்லுவார் தெரியுமா? ஏன் சபையை துன்பப்படுத்துறேன்னு கேட்டாரா? ஏன் என்ன துன்பப்படுத்துறேன்னு தான் கேட்டார். சும்மா சொல்லலங்க, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று. ஆமென். பல நேரத்துல நம்ம இப்படிதான் கேட்கிறோம், ஆண்டவரை இன்னும் அடக்கி கொண்டிருப்பீரோ? தாவீது கேட்கிறார் 35ஆம் சங்கீதம் 17ஆவது வசனத்துல, ஆண்டவரை எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர்? எவ்வளவு நாள் தான் பார்த்துட்டு இருப்பீங்க? அவ்வளவு கேள்வி கேட்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, தூஷிக்கிறாங்க. உன் தேவன் எங்க என்றும் கேட்கிறாங்க. எனக்கு அது நாள்தோறும் கண்ணீர் வருது. நீங்க பார்த்துட்டு இருப்பீங்களா? இல்ல இல்ல இல்ல, கர்த்தர் வழக்காடுவா. ஆமென். எகிப்தியருக்காக இஸ்ரவேலரை சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்ததும் கர்த்தர் செய்த முதல் காரியம் என்ன சொல்லுங்க? வழக்காடுனது. பார்வோனை அவன் சேனை இருக்க விடல, மொத்தமா கொண்டு வந்து சிவந்த சமுத்திரத்துல அவங்க கண்ணுக்கு முன்னாடி இல்லாம ஆக்கிட்டார். பழி வாங்குதலும் பதில் செய்யலும் கர்த்தருக்குரியது. அவர் பார்த்துட்டே இருப்பார். அதனாலதான் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். அவனை கஷ்டப்படும் போது அவனை சிறைப்படுத்தி காயப்படுத்துறவங்க இருப்பாங்க, அவனுக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்றவங்க இருப்பாங்க. அப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறாங்க தெரியுமா, அவங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தையும், காயப்படுத்துறாங்க தெரியுமா, அவர்களுக்கு கர்த்தர் அடியையும் வைத்திருக்கிறார். இதுதான் கர்த்தருடைய செயல். ஆமென். தேவனை இந்த ரெண்டையும் பார்க்க முடியும். நீங்க பைபிள்ல பார்க்கும்போது தெரியும். அவர் ஆசீர்வதிக்கவும் செய்கிறார், இஸ்ரவேலருக்கு மன்னாவை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஆமென். சிவந்த சமுத்திரம் என்பது இஸ்ரவேலருக்கு ஆசீர்வாதம், எகிப்தியருக்கு அது அழிவு. அது கர்த்தர் பழி வாங்கினது. இது பலமுறை சொல்லி இருக்கிறேன். என்ன பழி வாங்குதல்? பார்வோனும் ஒரு சட்டம் போடுகிறான். என்ன சட்டம்? நான் பிறக்கிற எல்லா ஆண் குழந்தை எங்க போட்டு கொல்லணும் தெரியுமா? தண்ணியில. கர்த்தர் அதே போல அவன் கூட்டத்தை அழிச்சார். பாத்தீங்களா? அத்தனை புருஷர்களையும் கொண்டு வருகிறார். ஆனால் எந்த இடத்துல ஒரு ஆண் புள்ள கூட உயிரோடு இருக்கக்கூடாது என்று பார்வோன் சட்டம் போட்டானோ, அதே இடத்துல இருந்து 6 லட்சம் புருஷர்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். கர்த்தர் உங்களை வளர பண்ணணும்னு நினைச்சிட்டாருன்னா சத்துருவுக்கு தளர பண்ண முடியாது. அவர் வழக்காடுவார். பல நேரத்தில் நம்முடைய கேள்வி மோசே கேட்டது போலதான். யாத்திராகமம் 5:23 ஆண்டவரே, அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான், நீர் உம்முடைய ஜனங்களை இன்னும் விடுதலை ஆக்கலையே ஆண்டவரே, அவன் இன்னும் கஷ்டப்படுத்திட்டு தானே இருக்கிறான். கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இருக்கிறான்னு நினைக்காதீங்க. ஆமென். அவர் வழக்காட ஆரம்பிச்சா சத்ருவுக்கு நிக்க முடியாது.